ட்ரிங் ட்ரிங். தொலைபேசி அந்த நேரத்தில் சிவாவுக்கு தொல்லைபேசியாக தான் தோன்றியது. மணி 8 போகிறது. இன்னும் 15 நிமிடங்களில் அவன் அலுவலகத்தில் இருக்க வேண்டும். 8:30 மணிக்கு கான்ஃபரன்ஸ் ஹால். அவன் ரிசீவரை எடுக்கவே இல்லை. அது அடித்து பார்த்து பின்பு நின்று போயிற்று. கார் சாவியை எடுத்துக்கொண்டு பறந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். சி, இது என்ன வாழ்க்கை! ஒரு நாளை போல பறந்து பறந்து ஹைவேயில் போய்க் கொண்டிருந்த சிவாவின் மனதில் ஓடிய கேள்வி இது. அடுத்த மாதம் தீபாவளி. இது ஒன்றும் இந்தியாவில் கொண்டாடும் தீபாவளி இல்லையே. கலிபோர்னியாவில் தீபாவளி. எந்த சுவாரஸ்யமும் கிடையாது. பணம் காசுக்கு என்னவோ குறைவே இல்லை. மனைவியும் வேலைக்கு போகிறாள். கண்ணான 2 குழந்தைகள். 5 வயதும் 2 வயதும் ஆகிறது. சுகமான கார் சவாரி. இருந்தும் இல்லாததற்கு ஏங்குவதுதான் மனித இயற்கை என்றுதான் சொல்ல வேண்டும். 27 பேர் ஒரு பெரிய கூட்டு குடும்பத்தில் வளர்ந்தவன் சிவா. தஞ்சாவூர் ஜில்லாவில் கொள்ளுமாங்குடி அவன் பிறந்து வளர்ந்த ஊர். காவிரி நீரை குடித்து ஆற்றின் வெள்ளத்தில் நீச்சல் அடித்து மணற்பரப்பில் சடுகுடு விளையாடி கழித்த சுகமான இளமை கால நினைவுகள் பசுமையானவை. அங்கே கொண்டாடிய தீபாவளியை இப்போது நினைத்து பார்த்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். விடியற் காலை 4 மணிக்கு ரேடியோவில் மங்கள இசை என்பதெல்லாம் சமீப காலம். நாதஸ்வர வித்வான்களை ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் 2 நிமிடம் மங்கள ஓசையை எழுப்பிவிட்டு கொடுக்கும் புது துணியையும் பச்சனத்தையும் பெற்றுக்கொண்டு போவார்கள். வீட்டு வாசலில் 4 குருவி வெடி, சீன வெடி என்று படபடவென்று வெடிக்கும். அப்படி வெடியை வெடித்துதான் பண்டிகை தொடங்கும். உள்ளே பூஜை அறையில் புத்தாடைகள் ஒரு பெரிய தாம்பாளத்தில் மஞ்சள் குங்குமம் தடவி அழகாக அடுக்கப்பட்டிருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னொரு தாம்பளத்தில் பூ, பழம், வெற்றிலை, தேங்காய் எல்லாமே இருக்கும். 4-5 டப்பாக்களில் பக்ஷண வகைகளும் தீபாவளி மருந்தும் வைக்கப்பட்டிருக்கும். வெள்ளிப்பூன் அமைத்த அழகான மனையில் மாக்கோளம் இழைத்து தயாராக வைத்திருப்பார்கள். வீட்டிலே எல்லை காய வைத்து சிக்குக்கு எடுத்து போய் ஆட்டி எண்ணெய் எடுத்து வைத்திருப்பார்கள். சிக்கு நாற்றமில்லாத நல்ல மனம் வீசும் சுத்தமான நல்லெண்ணெயை வெண்கல வால்கரண்டியில் விட்டு அதில் மிளகு, ஓமம் சேர்த்து காய்ச்சி ஆற வைத்திருப்பார்கள். நெல்லிக்காய் அளவிற்கு தீபாவளி மருந்தை உருட்டி கையில் கொடுத்து வெறும் வயிற்றில் சாப்பிட சொல்வார்கள். பின்னால் பல வகையான பட்சணங்களை ஜீரணிக்க முன்னெச்சரிக்கையாக கடைபிடிக்கும் யுக்தி இது. வீட்டில் வயதில் மூத்த மூதாட்டி ஒவ்வொருவராக அழைத்து மனையில் உட்கார வைத்து கௌரி கல்யாணம் பாடி தலையில் ஒரு கரண்டி எண்ணெய் வைத்து தேய்த்து விடுவார். ஷாம்பு என்ற பெயரை கேள்விப்பட்டது இல்லை. சீயக்காய் தேய்த்து குளித்துவிட்டு வர வேண்டும். இதற்கு கங்கா ஸ்நானம் என்று பெயர். கிணற்றடியில் குளித்தாலும் கங்கா ஸ்நானம்தான். புத்தாடைகளை அணிந்து கொண்டு சுவாமிக்கும் வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கும் நமஸ்காரம் செய்தல். பிறகு இட்லி, சட்னி, கேசரி, பொங்கல் என்று பெரிய சுற்றுண்டி. அதை முடித்துவிட்டு வாசலுக்கு வந்தால் கையில் இருப்பது தீரும் வரை பட்டாசுகளை வெடிப்பது. தடபுடலாக சாப்பாடு. பின்பு உறவினர்களை தெரிந்தவர்களை போய் பார்த்து கங்கா ஸ்நானம் ஆயிற்றா என்று விசாரித்துவிட்டு வருவது. இப்படியே தொடரும் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வருஷத்தில் கல்யாணமாகி முதல் தீபாவளி கொண்டாடும் தம்பதிகளுக்கு அது ஸ்பெஷல் தீபாவளி, தலை தீபாவளி என்று அதற்கு பெயர். மாப்பிள்ளையையும் அவருடைய உறவினர் எல்லோரையும் பெண் வீட்டிற்கு விருந்துக்கு அழைப்பார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். எல்லோருக்கும் புடவை, வேஷ்டி வாங்கி தந்து விருந்து உபச்சாரம் செய்வதோடு சக்தி உள்ளவர்கள் மாப்பிள்ளைக்கு தலை தீபாவளிக்கு வைர மோதிரம் வாங்கி கொடுக்கும் வழக்கமும் உண்டு. சிவாவிற்கு நினைவு தெரிந்து அநேகமாக எல்லா வருஷங்களிலும் அவன் வீட்டில் யாருக்காவது கல்யாணம் நடந்து கொண்டே இருக்கும். அதனால் எல்லா தீபாவளியும் தலை தீபாவளியாக தான் தோன்றும் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படியாக கடந்த கால நினைவுகளில் மூழ்கி இன்பமான ஒரு மயக்கத்தில் மூழ்கி இருந்தவன் திடீரென ஒரு முடிவுக்கு வந்தான். தன்னுடைய குழந்தைகளும் தீபாவளி கொண்டாடி மகிழ வேண்டும் என்று. அதற்காக அவர்களை இந்தியாவிற்கு அழைத்து போக வேண்டும் என்பதுதான் அவனுடைய முடிவு. அந்த முடிவு கொள்ளுமாங்குடியில் கூட்டு குடும்பம் இப்போது இல்லை. படிப்பு, வேலை என்று எல்லோரும் பிரிந்து போய்விட்டார்கள்.
அயல்நாட்டு தமிழர்கள் எல்லோரையும் போல அவனும் ஒரு பிளாட் வாங்கி கொடுத்து அவனுடைய பெற்றோர்களை சென்னைக்கு குடியேற்றி விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். அவனும் இந்தியாவிற்கு போய் 5 ஆண்டுகள் ஆகிவிட்டதால் குழந்தைகளோடு சென்னைக்கு போவது என்று முடிவெடுத்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். அலுவலகம் சென்றவுடன் டிராவல்ஸ் ஏஜென்சியோடு தொடர்பு கொண்டு டிக்கெட்டுகளுக்கு ஏற்பாடும் செய்து விட்டான். தீபாவளிக்கு 4 நாட்களுக்கு முன்பாகவே குடும்பத்தோடு சென்னையில் வந்து இறங்கினான் என்றுதான் சொல்ல வேண்டும். துணி கடைகளில் தீபாவளிக்கு கூட்டத்தை பார்த்தான். ஆனால் அவனுடைய அம்மா சர்வசாதாரணமாக சென்னையில வருஷம் புறாவும் துணி கடைகளில ஏதாவது ஒரு பண்டிகை காரணத்திற்காக சலுகை தள்ளுபடி என்ற பெயரில் கூட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இப்போது தீபாவளி சலுகை அவ்வளவுதான் என்றதும் சிவாவுக்கு சப்பென்று போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். பட்டாசு கடைகளிலும் கூட்டம் இருந்ததென்னவோ உண்மை. ஆனால் ரூபாய் 300 400 கொடுத்துவிட்டு உள்ளங்கை அகல பையில் கொண்டு வரும் பட்டாசுகளை பார்த்தவுடன் பக்கென்றது. அதற்கும் தாயார் விளக்கம் கொடுத்தார். பல வீடுகளில் காசு கரியாகிறது என்ற விழிப்புணர்வு வந்துவிட்டது ஒரு காரணம். பல பள்ளி குழந்தைகள் பள்ளிக்கு போய் படிக்க வேண்டிய வயதில் ஏழை குழந்தைகள் பட்டாசு கம்பெனியில் வேலை செய்வதால் பட்டாசுகளையே வெறுக்கிறோம், பட்டாசுகளை வெடிக்கப் போவதில்லை என்று சபதம் ஏற்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இது இன்னொரு காரணம். இந்த விளக்கத்தை கேட்ட சிவாவிற்கு ஒரு பக்கம் இந்திய குழந்தைகளின் பரிவு உணர்ச்சியை கண்டு பெருமிதம். ஆனாலும் பட்டாசு இல்லாமல் ஒரு தீபாவளியை எண்ணி பார்க்கவே முடியவில்லை. அவனுடைய காலத்தில் தெருவின் மத்தியில் ஆட்டம்பாம் வைத்து அதன் திரியை ஏற்றி ஒரு தகரடெண்ணை கவிழ்த்து விடுவார்கள். பட்டாசு வெடித்து டப்பா ஆகாயத்தில் பறந்து சிதறுவதை கண்டு ஒரே கொண்டாட்டமாக இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். தீபாவளிக்கு முதல் நள்ளிரவு வடை பாயாசத்தோடு அவனுக்கும் மனைவி கீதாவுக்கும் குழந்தைகளுக்கும் பலவான விருந்து. ஆனால் அவனுடைய அப்பாவும் அம்மாவும் விருந்தை சுவைக்கவில்லை. காரணம், கொலஸ்ட்ரால் என்பதால் எண்ணெய் வேண்டாம் என்றும் டயாபிட்டிஸ் ஆரம்ப நிலையில் இருப்பதால் சர்க்கரையை தவிர்க்க வேண்டும் என்றும் டாக்டர் அறிவுரை தந்திருக்கிறார் என்பதை கேட்டவுடன் சுருதி இன்னும் கொஞ்சம் இறங்கியது சிவாவுக்கு என்றுதான் சொல்ல வேண்டும். பொழுது நன்றாக விடிந்து விட்டிருந்தது. திடுக்கிட்டெழுந்த சிவா அறக்க பறக்க அம்மாவை தேடி போனான். உள்ளே மாக்கோள பலகை, எண்ணெய் ஏதும் இல்லை. ஷாம்பு பழகிவிட்டதால் எண்ணெய் தேய்த்து கொள்ளும் பழக்கமே போய்விட்டதென்று சீதா சொல்லியிருக்கிறார். வழக்கமில்லா வழக்கத்தால் உடம்புக்கு ஏதாவது வந்துவிட்டால் சரி, தீபாவளி மருந்தும் கடையிலிருந்து வாங்கி வைத்திருந்தாள் அம்மா. காரணம் கேட்டதற்கு இப்பதான் ரெடிமேடா மருந்து கிடைக்கிறதே என்று பதில் வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். சுக்கு, மிளகு, திப்பிலி, ஓமம், சீரகம் என்று எல்லா மருந்து சாமான்களையும் ஊற வைத்து கல்லூரலில் மையாக அரைத்து வெல்லம் சேர்த்து வெண்கல உருளையில் நெய்யை கொட்டி 2 மணி நேரம் கைவிடாமல் கிளறி மணக்க மணக்க உருட்டி தந்த தீபாவளி மருந்து எங்க? இந்த கடையில வாங்கி மருந்து எங்க? பண்டிகையை விறுவிறுப்பு இன்னும் சற்று குறைந்தது. அடிக்கடி உள்ளே போவதும், கை நிறைய லட்டு மிச்சர் அள்ளி கொண்டு வருவதும், கூட்டமாக உட்கார்ந்து சிரித்து பேசியபடியே அவற்றை கொறிப்பதும் எப்படிப்பட்ட மகத்தான அனுபவம் என்று அவனுக்கு தோன்றியது. இப்போது குழந்தைகளும் கேட்கவில்லை, பெரியவர்களும் வயிறு கெட்டுவிடும் என்று கட்டுப்பாட்டுடன் இருப்பதாக தெரிந்தது. எல்லாவற்றிலும் ஒரு வெறுமை. தீபாவளி இங்கும் ஒரு வெற்றி சடங்காக போய்விட்டது போன்று அவன் உணர்ந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். ஊருக்கு திரும்பியவன் மிகவும் தெளிவாக இருந்தான். காலம் மாறிவிட்டது. கூட்டு குடும்பத்தில் அனுபவித்த இன்பங்களை எதிர்பார்க்க இனி வழி இல்லை. இந்தியாவும் ஒரு விதத்தில் மேற்கத்திய நாடுகளைப் போல ஒரு வேகத்தில் போய்கொண்டிருக்கிறது என்று தோன்றியது. பழைய சம்பிரதாய பண்டிகை அனுபவங்கள் வருங்கால சந்ததிக்கு கதையாக மட்டுமே கிடைக்கும். இந்த உண்மை அவனுக்கு நன்கு புரிந்தாலும் மனத்தின் ஒரு மூலையில் மட்டும் ஏதோ ஒரு கசப்பு உணர்வை அவனால் விளக்க முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் என்றான்.